இதெல்லாம் கொடுத்துட்டு நமக்கு வீடியோ வீடியோ நீங்க பார்க்காத நீ எங்க பார்க்குற சாப்பிட்டு வேலை பார்க்கணுமா வேலை பார்த்து அப்போ ஓகே ஏன்னா 1 மணி நேரம் வேலை பார்த்துட்டு போகிறோம் திருப்பி அந்த இடத்துல வாட்டு ஓகேங்களா அதுக்கு அந்த பின்னாடி அப்போ போயிட்டு அந்த யாருக்கு இல்லை 1 நிமிஷம் இரு அவங்க எல்லாம் சரி பண்றாங்க அது எங்களுக்குள்ள பர்சனல் பா அவங்க நானு ஜூம் பண்ணதை பார்த்தாங்கல்ல அதனால எடுத்துட்டியான்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப கீழே குஞ்சிக்கிறாங்க ஒருத்தவங்க. फोटो
சிவா கால் சூடாக இருந்தால் செப்பல் போடுங்க சிவா. செப்பல் போட்டுனாங்க ஒன்றும் தப்பு இல்லை. செப்பல் போடுங்க அதெல்லாம் தப்பு இல்லை சிவா. ஏன் என்னாச்சு? முதல்ல கும்பலை சேர்த்து வச்சிருவோம். பையன் முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து வந்துடலாம். அங்கே ஓரமாட வச்சிருக்கோம். நம்ம பேர் ரொம்ப சரியாயிடுது. யாருமே திரும்ப அந்த பேர் அப்படியே நம்ம ஆளுங்களை எல்லாரும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு கள்ளிக்குப்பம் அம்பத்தூர். சேர்த்து வைக்கவா? ஏதாவது முறை இருக்காதா? அந்த ஒரு இது மாதிரி இருந்துச்சு. எல்லாம் அங்கே போயிடுச்சு. அட்டை மாதிரி இருக்கு. அங்கேருந்து எப்படி வரும்? அட்டை
ப்ரெஷ்ஷில் பண்ணு எதுலேயும் ஒன்றும் இல்லை. நல்ல வழி சிவா. அப்படியே அத்தி 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 மாதிரி சரசாக்கா பின்னாடி திரும்பிக்கணும். இது பார்த்து அந்த அண்ணன் தான் எடுக்க சொன்னாரு. அதோ 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 நான் அழுறேன் அதோ இரு அதோ வீடியோ எடுக்க சொன்னாரு. இது போட்டோ இது எப்படி எடுக்க? அஸ்வின் குமரன் இங்க பாருங்க. எல்லாரும் இருக்கும்போது நல்லா ஓபி அடிக்க வேண்டியது 2 பேரும். எல்லாரும் போனதுக்கப்புறம் நானும் வேலை செய்யணும், வீடியோ எடுக்க வேண்டியது. அப்படி தள்ளக்கூடாது, இப்படி தள்ளணும் பப்பு. ஆஹா, அங்கேருந்து இப்படி தள்ளணும்பா, இந்த பக்கமாக இப்படி தள்ளணும்.
போதும் மாவல் தானா? நீங்கள் 2 பேரும் ஒன்றா அப்படியே 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 இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்கம்மா என்ன யூடியூப் ஒன்று எடுக்கணுமா? நான் எத்தனை நான் எடுத்துட்டேன் உன்னை. பார்த்துப்பா தலைவர்ப்பா. எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுக்கிறேன். நீங்கள் கொடுக்கறது மாற்றுறது இதான் ஐயா தேடி. இந்த வைப்பர் தான் ஈஸியாக இருக்கும் தள்ளுறதுக்கு. சும்மா பாருங்க போதும். ஓகே ஓகே. வேணாம் பிஸியாக அப்புறமா எல்லாமே பார்க்க 2 பேர் நிப்பாட்டுருவீங்க. அதனால தான் தூரமாக நின்னேன். எடுத்துட்டோம் மாமா. இப்போ எடுக்கிறோம் மாமா. ஃபஸ்ட்டு எடுக்கல கோச்சிங்க. இல்லை நீங்கள் கோச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கலன்னு உங்களை. போதுமா? இங்கே பாருங்கள். நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு. நீங்கள் மட்டும் தான் அறியுறீங்க. அது என்னதான் குரூப் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காங்க. கல்யாணமா? அவர்கிட்ட வந்த பார்த்தீங்கன்னா என்ன நினச்சில்லைங்க. இப்போதான் ஒரு வேலை செஞ்சு நான் பார்க்குறேன். நாங்கள் எங்கே போய் இந்த மாதிரி வேலையை செஞ்சு அம்மா இருக்குல்லே தள்ளுங்கண்ணா. ஹெல்மெட் யார்கிட்ட பாரு? ஆமாம்
அப்படியே இப்படி பாரு அப்படி பாரு பாப்பா இங்கே மேலே பாடுறா அப்படி பாரு அப்படி பாரு சும்மா கதை இருக்கிறீங்க அவர்னா சாவி தரணும் பல்லு சாவி ரெண்டு கை பண்ண அப்போ ஈஸியாக இருக்கும் இவரோட சொந்த ஊர் எது தெரியுமா கலிமுத்தி நாயகர் தொண்டையில கத்தியை வச்சு லாஸ்ட்ல ரத்தத்தால வளர்க்கேற்றினார். திருவிட்டூர் வடிவம்பால் கோயிலாண்ட இருக்காரு அவரு. கல்வி தருவார் அறிவு தருவார். ஐயா கோயில் நிர்வாகம் தான்
பல்கில் வாங்கி பாருங்க நளினி அக்கா பின்னால் அவங்க வீட்டுக்காரர் கரெக்டாக கவர் ஆகுது. நில்லுங்க.
தண்ணி வெளியே போகுது பாருங்க ஐயா. தண்ணி தண்ணி ஓஸ் பைப்பு தண்ணி வெளில போகுது பாரு. பக்கெட்ல போடுங்க. போதும் தண்ணி எப்படி வழங்கி வரும். பாஸ்கரையா வாங்க வேற என்னையா? அப்படியே பாருங்க. ஆத்ம சேவை ஆத்ம சேவை. ஐயா கொஞ்சம் உட்காருங்க உட்காருங்க கேமரா மாதிரி. ஐயா நமக்கு கொடுத்துருக்க நேரங்கள் குறைவு, பணிகள் சரியா இருக்கு. 2 கோவில் பண்ணணும். இந்த கோவில் முடிச்சுட்டு தான் அங்கே போகணும். இந்த கோவிலில் எந்த தலையும் தொடாமல் எப்பயும் நம்ம அமைப்போட கட்டுப்பாடுகள் சீனியர்களுக்கு தெரியும், ஜூனியர்களுக்கு தெரியலாம். அவங்க கிட்ட கேட்டுக்குங்க. கோவிலில் ஃபஸ்ட்டு வெளிப்பிரகாரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்பிரகாரம் போகிறோம். தனித்தனி டீமாக பிரிச்சுட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் டைம் கொடுப்போம். அதுக்குள்ளே இதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கேருந்து 2 வீலர் ஆட்டோ இன்னும் நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் வசதிக்கிறோம். அதன் மூலமாக நம்ம திருவேற்காடு கோயிலுக்கு போகிறோம், கருமாரியம்மன் கோயிலுக்கு. அங்கே 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போகிறோம். இதில் நம்ம பணி முடிக்க 4 ஆகிடுங்க. அது முழுமையாக முடிக்கணும். கருமாரியம்மனுக்கு இப்போ நம்ம நேரடியாக போக முடியாது. அதனால் இதை முடிச்சுட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக பார்க்கணும். வேறு ஏதாவது தகவல் இருந்தால் சொல்ல வேண்டியது கருத்துக்கள் தகவல் கூத்தா வந்தவங்க யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? கையை தூக்குங்கம்மா, ஒன்றும் தப்பு இல்லை, கை தூக்குங்க. நீங்கள் எந்த ஊருமா யாருக்குமா வந்தமா இருக்காங்க? ஓகே மேடம், இது நன்றிம்மா. ஐயப்பங்களா? ஐயப்ப இப்போ மொத்தமாக இருக்காங்க. ஐயா அதோ ஐயா அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க. ஓகே ஓகேங்களா? தேவையான பொருள் மட்டும் எடுங்க. பாஸ்கர் ஐயா சரிடாங்க, சூப்பர்மா. ஐயா எல்லாமே குறுக்கு. ஐயா ஒரு நிமிஷம் இப்படி பாருங்க, இப்படி பாருங்க.
கொடுக்க மாட்டாங்களே. அக்கா பாரதி அக்கா வாங்க வாங்க வாங்க. அப்படிங்களா? நல்லா இருக்கா? உட்காருக்கா உட்காருக்கா. வாங்க வாங்க. அக்கா எங்க அக்கா? இருக்காங்க இருக்காங்க. அக்கா பாரதிக்கா நீங்க தான் இங்க, வேற யாரு? அப்படி பாருங்க. அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க. யாருயா? போப்பா நம்மள அவர் எதுக்குயா வந்திருக்கா? எங்கள் வீட்டில் அனுப்ப. போப்பா குழந்தை கூட நீ போ, அவனுக்கு வந்துருக்கு. ஆமாம் போ போ போ. ஓகே. ஐயா எல்லாம் அவங்கவுங்க மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. இந்த குழந்தைக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு எல்லாரும் கேட்கலாம்ல அவரு என்ன நாங்கள்லாம் பண்ணி எவ்வளோ நம்ம எல்லாரோட அதிக பணி செஞ்சுருக்கோம். எல்லா கோவிலும் செஞ்சுருக்கோம். சும்மா வந்துட்டு 1/2 மணி நேரம் வந்துட்டு சும்மா வந்து பார்க்குற குழந்தைங்க மட்டும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தொடர்ந்து பணி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம். இறைப்பணி சேவகரா அவருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இறைப்பணி சேவகரா நில்லுங்க நில்லுங்க. இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க. ஓகே. ஐயா எல்லா மாவட்ட அமைப்பாளரும் இருக்கீங்க. வந்து அமைப்பு சிறப்பு பற்றியில் எல்லாருக்கும் சிறப்பு தெரியும். எல்லாரும் ஒரு அமைப்பு இருக்கும். இங்கே வந்தால் உழவாரப்பணி சிறப்பாக செய்யலாம். எனக்கு இவரோட அறிமுகம் கிடைச்சிச்சு. இவருக்கு இவரோட இவர் யாருக்கும் ஈரோடு சென்னிமலை கோவிலில் முதல்ல உழவாரப்பணி எடுக்கிறப்போ எங்கள் ஐயா போயிட்டு அனுமதி கேட்டுருக்காரு. இது என்ன கேமராலாம் போட்டுக்குது, நீங்கள் அவங்களா நீங்கள் வந்து கோவிலில் சுத்த வேண்டியது நீங்கள் இவங்களால ஒரே அரசியல் கலைபுரமாக போய் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அனுமதியை வாங்கி ஐயா முடியாது. அந்த அனுமதியை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு உழவாரப்பணி எடுத்து சென்னிமலை முருகர் கோயிலில் உழவாரப்பணி எடுத்துட்டு கீழே மண்டபத்திலே இருக்கிறதுனால வந்து அதிகாரிகள் சரியில்லை கொஞ்சம் அப்படின்னு நான் நேராக மேலே போயிட்டு வரேன். அதிகாரிகள் போயிட்டு மேலே போயிட்டு எந்த அதிகாரி நம்மளை மாற்றி சொன்னாங்களோ அவங்க நம்மளோட உழைப்பு நம்மளோட பணியை அவங்க செஞ்சு காட்டி இன்னைக்கு என்ன நிலைமைன்னு ஐயா ஒரே ஒரு இந்த கோயில் நமக்கானது மாறிடுச்சு. என்ன நடந்ததுன்னா நமக்கான கோயில். இதுக்கப்புறம் இங்கே போனாலும் ஒரு கோயிலுக்கு எழுதி வச்ச கோயில் விட்டுட்டாங்க. தைப்பூச பணிக்கு அதுக்கு பேர் பணி செஞ்சவொடனே கோயிலேருந்து மேலே இந்த அதிகாரிலாம் அவங்க மாலை மரியாதை எல்லாம் தந்து ஐயா இந்த கோயில் இன்னைக்கு யார் அதிகாரி நீங்கள் தான் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா இவரு எங்கள் அமைப்பாளர்லாம் போயிட்டு நம்ம அமைப்பாளர்லாம் போயிட்டு மூலஸ்தானத்தில் போயிட்டு யாராக ஆனாலும் அது கோயிலில் வராது மாதிரி அதிகாரம். இன்னைக்கு பக்தர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. வீட்டில் அப்படி போயிட்டு இருக்காங்க. ஐயா ஐயா உமாசங்கர் ஐயா ஐயா அப்படி பாருங்க இப்படி பாருங்க ஐயா ஐயா எப்படி 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 ஓகேங்களா? எனக்கு
ஒரு ஐயா ஐயா எல்லாரும் கேட்கலாமா? எல்லா உறுப்பினர்களும் சொல்கிறேன், நிர்வாகிகள்னு ஒன்று இல்லவே இல்லை. நிர்வாகிகள் என்னைக்கு வராங்க, பதிவு போடுறோம், கோயிலுக்கு வரோம், விவகார பணி செய்கிற அன்னைக்கு ஈரோடு வந்தார், ஈரோடு வந்தார், ஈரோடு நிர்வாகிகள் வந்து. மற்றபடி இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் உறுப்பினர்கள் நான் நல்லா தெரியல, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, ரொம்ப வருத்தத்தில் இருக்கு. நம்ம எல்லாரும் உறுப்பினர் தான். ரொம்ப வருத்தத்தில் இருக்கு. எல்லாரும் ஒன்று இங்கே வந்து நீங்கள் நான் சொல்கிற வேலை, நீங்கள் சொல்கிற வேலையை பிரிக்காதீங்க. இவர் என்ன சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்னு எடுத்துக்காதீங்க. தயவு செய்து ஒரு குடும்பம் அட்ஜஸ்ட் பண்ணி பத்திரமா எடுத்துகிட்டு போகணுன்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இது எல்லா மாவட்டத்திலும் சின்னதாக இருக்குது. இந்த ஈகோ, ஆணவம், அதிகாரம் இதை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இதை விட்டுடுங்க, தயவு செய்து விட்டுடுங்க. இதை விடலைன்னா அடி வாங்குவீங்க யாருக்கிட்ட, அவர்கிட்ட. ஏன்னா நான் அதிகமாக அடி வாங்கி இன்னைக்கு இங்கே நிற்கிறப்போ ஒரு சிலருக்கு தெரியும், மிகுந்த வேதனையில் தான் நான் வந்திருக்கேன். 350 பிரம்மாண்டம் அப்படி இப்படின்றவங்களாம் விட இன்னும் நம்ம அமைப்பு இன்னும் சரி தெரியல, இன்னும் ஒரு சில தெளிவுலாம் இருக்கு. ஐயா குமாரையா வாங்கம்மா. ஓகேங்களா? இங்கே இவர் பெரியவர்லாம் இல்லை, சொல்கிற வேலையை செஞ்சுக்கலாம். இல்லையா அங்கேருந்து அந்த இடத்த விட்டு அடுத்த நகருக்கு போயிட்டு அமைதியாகிட்டு திருப்பியும், ஏன்னா நம்ம அவங்ககிட்ட தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் செஞ்சவொடனே ஒன்று இந்த டீச்சரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அந்த டீச்சரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? பாடம் நடத்தி தான் ஆகணும். நீங்கள் எனக்கு பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு பார்க்கணும். ஐயா கமலகரன் ஐயா, அக்கா எடுத்துருக்குங்க. அது எப்படிக்கா? எல்லாருமே எடுத்துருக்கா. அக்கா வீடியோவும் போட்டிருக்கேன், ஃபோட்டோவும் போட்டிருங்க. எல்லாமே வீடியோவில் போட்டு அப்படியே கேப்சர் பண்ணிட்டு போட்டிருங்க. எல்லாம் வருங்க, நீங்கள் எங்கே கால் பண்ணுறீங்க? ஐயா அப்படி பாருங்க. பணி நியமன அறிவிப்பு அதான் நான் வந்து அந்த காலேஜ் நான் வந்து ஐயா மகேஷ் ஐயா பாருங்க. மகேஷ் ஐயா இப்படி பாருங்க ஐயா கொஞ்சம். ஐயா கொஞ்சம் ஐயா ஐயா முன்னதா ஐயா 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 கூட கூட பாப்பா இங்க பாருங்க, இங்க பாருங்க. வெரி குட், சூப்பர் ஐயா. ஐயா இங்க பாருங்க, இங்க பாருங்க ஐயா, இங்க இங்க எப்படி பாருங்க, எப்படி பாருங்க. இப்படி பாருங்க.
ஐயா பாஸ்கர் ஐயா வணக்கம், வாங்க. நான் கவனிக்கலையா, வாங்க வாங்க. கன்னியம்மாள், எப்படி பாருங்க, இப்படி பாருங்க. பழனிக்குமார் ஐயா, ஏகம் ஐயா. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இங்க பாருங்க. தனியா வரீங்க, தனியா போறீங்க. அவன் சொன்ன மாதிரி 4 பேர் சொன்னாதான் விஷயம் தெரியும். இன்னைக்கு எவ்வளோ பேர் சொன்ன ஓஆர் பண்ண என்னன்னு கேட்குறாங்க. நீங்க எல்லாரும் நம்மளோட இன்விடேஷனை ஷேர் பண்றீங்களா? ஆளுக்கு 150 வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். குரூப் இருந்தாலும் இந்த குரூப் இந்த குரூப்னு ஒரு 150 குரூப். எந்த குரூப்லையும் பார்க்காதீங்க. இந்த குரூப்ல நம்ம போஸ்ட் பண்ண ஏற்கனவே பார்க்கலாம் பார்க்காதீங்க. அவன் போடுறது நம்ம கடமை. ஷேர் பண்ணதாலும் ஓகேங்களா? இன்னும் நம்ம படர்ந்து விரையணும் தமிழ்நாடு ஃபுல்லாக. சரிங்களா? செய்யலாமா? அவரு செய்வோம் 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 வாயில வரட்டுங்க, செய்வோம் சொல்லுங்க. அவர் அவ்வளோதான் தம் பிடிச்சி சொல்றாரு இல்ல. நோட் பண்ணீங்களா? ஒன்று நான் கூட்டுங்க. விக்னேஷ் உள்ள இருக்கிறார். ஆமா, திருமதி கோமதி அம்மா பத்திரமா ஐயம்நாத் ஐயா கிட்ட கொடுத்துட்டேன். ஏனாத் ஐயா கிட்ட கார்த்திகேயன் எந்த கோயில் சொன்னீங்க? யாராச்சும் சொல்லுங்க. கங்காதீஸ்வரர் கோவில். கங்காதீஸ்வரர் இன்னைக்கு போட்ட விதை ஐயா இன்னைக்கு போட்ட விதை நம்ம அம்மன் கோயிலுக்கு நாம வாலண்டியர் அதுக்கு தான் இன்னைக்கு ஐயா கங்காதீஸ்வரர் கோவில் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு நம்ம அமைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, கோவிலில் எந்த விசேஷனாலும் குமாரையா ஒரு 50 பேர் அனுப்புவீங்களா? வரட்டுங்களா? எங்க ஒரு கண்ணன் ஐயா கோயில் முடிஞ்சதா? அவங்க சென்டருக்கு வந்துச்சா? அதுவும் பத்தல அவருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு பணியில் எங்கள் அச்சர் பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் நிற்கிறாரு. நைட்டு கேட்டால் ஐடி வரல, எங்களுக்கு பாஸ் கொடுக்கல, 20 நிறைய பிரச்சனை வந்துருக்கும். கடைசியாக பார்த்தா அந்த பாஸ் எல்லாம் காலில் போட்டு அவங்க தான் கொடுத்துரு அப்படியே ஐடியை போட்டு நம்ம பேக், நம்ம சாதாரண ஒரு பேக் உள்ள வேலை பார்த்துருக்கு. அப்போது அமைப்போட விதிகள் சரியா இருக்கு. அவரு கொடுத்தாரு. தண்ணி கூட ஐயா நாங்களும் குழந்தைங்க நாங்களும் குழந்தை கேட்டு பாரு. அதுக்கு தான் சொல்லிட்டு வராங்க. ஆமா இன்னைக்கு தேவை ஆலய தூய்மை ஆத்ம தேவை. உங்க மித்திரிட்ட போய் சொல்லு, நீங்க சொல்லி கொடுத்தாத ஒரு சொல்லி கொடுத்தா நீங்க பாட்டு கொஞ்ச நாள்
அதில் ஏற்றிடுவாங்க. இதை நம்ம எல்லாம் டெய்லி பண்ணணும். சொல்லு. ஆத்ம சேவை இருக்கணும். வெள்ளம் வச்சுக்கோங்க, அப்பதான் தருவாங்க. ஐயா குமார் ஐயா சொல்லுங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்க எல்லாரும் எல்லாரும் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, வேதபுரீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குன்னாங்க. ஓகே பண்ணலான்னு அனுமதி வாங்கி கொடுக்குறேன், செய்யலான்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு 2 கோயில் சக்தி பீடத்துக்குள்ள முக்கியமான குடும்பம் ஐயா இது திருவேற்காடு. இதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு திருவேற்காடு அம்மனுக்கும் கோயில் நிர்வாகத்தினருக்கும் வாய்ப்பு வாங்கி கொடுத்த நம்ம திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் ஹேமநாதன் ஐயாவுக்கும் நன்றி சொல்லிடுறோம். நன்றி வந்திருக்கவங்க உங்களை நம்பி திருவள்ளூர் மாவட்டத்தை நம்பி வந்திருக்காங்க. ஐயா தமிழ்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சக்தி சக்தி சக்தின்னு கூட்டின விருப்பத்துக்காதீங்க, பேர் கூட தெரில. சங்கர் இன்னைக்கு நமக்கு இந்த பணியை எடுத்து கொடுத்ததுக்கு ஹேமநாதன் ஐயா கூட ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி இந்த மாவட்டத்தில் இருக்கிற நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே சிறப்பாக செஞ்சாங்க. அதில் இவங்களும் இன்றைக்கி புது உறுப்பினர். இவரும் உங்களுக்கு அறிமுகம் இருக்க மாட்டாங்க. இந்த திருவேற்காடு இதுக்கப்புறம் யாராச்சும் திருவேற்காடுக்கு வரணும் அப்படின்னா இவங்க 2 பேர் நம்பரையும் வாங்கி அடிக்கடி நம்ம சொல்ல கொடுக்கணும். நம்ம கோயிலுக்கு வரோம், அவங்களை கூட்டிட்டு போயிட்டு, ஏன்னா இங்கே கோயில் நிர்வாகத்தில் உங்கள் தொல்லையை அன்பாக ஏற்றுக்கோ. அன்பு தொலைவை நம்ம உடனே எல்லாரும் நோட் பண்ணுறாதீங்க. 8608005555 நம்பர் நோட் பண்ணி நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிறீங்கல்ல, உங்களை நாங்கள் அன்பு தொல்லை கொடுக்கணும். அன்பு வேணும், தொல்லை வேணும், நிம்மதியாக இருக்குது. அங்கே கோயிலுக்கு வராதிங்கன்னு வந்தது. அண்ணாமலை நீங்கள் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த கோயில் ரொம்ப மாதமாக தெரியல ஐயா. 2000 தான் சாமி பார்க்கலாம். உள்ளே போனால் அடியார்கள் இடத்துல போனால் தள்ளி விட்டுருவாங்க. பெரிய தொல்லைகள்லாம் இருக்குது. அதனால் அண்ணாமலை யாரும் வீட்டில் வாங்கணும். இல்லை உள்ளே இருக்கிற வேதபுரீஸ்வரர் சூப்பராக இருக்குது. இதை வாங்கலாம். மிக்க மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப நன்றி. இவங்களை எல்லோரும் நோட் பண்ணிவிட்டு மாதத்தில் ஒரு நாள் உழவார பணிக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. 3வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு 15 பேர் 20 பேர் கொண்ட தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் பண்ணுங்க. அங்கேருந்து அடிஷ்னலாக இங்கே வரப்போ இங்கே நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கோவில் நம்மளோட உழவார பணிக்கு கட்டுப்போம். ஓகேங்களா? இது மகிழ்ச்சி, சந்தோஷம். நம்ம ஃபவுண்டேஷன் கட்டு மாபெரும் வெற்றி சக்தி கொடுக்கும். அடுத்தது இங்கே இருக்கிறவங்க அந்தந்த வெளியிலேருந்து வந்திருக்கீங்க. இங்கே நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற கோயில்களுக்கு லிஸ்ட் கொடுக்கணும். அந்தந்த நிர்வாகிகள் இந்த மாதிரி இந்த கோயில் பண்ணலாம், எங்கள் ஊரில் ஒரு கோவில் இருக்குது. அடுத்தது ஐயா சைதாப்பேட் காரணீஸ்வரர் கோயில் எப்போ பண்ணலாம் ஐயா? மார்ச் லாஸ்ட்டுக்குள்ளே ஒரு வாய்ப்பு. காளிகாம்பாள் கோவில் ஐயா அவர் உடனே லவ் பண்ணுறாரு. ரொம்ப நல்லா மகேஷ் ஐயா நீ தான் கொடுத்துட்டியா? அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. குமார் ஐயா அவரையும் கேட்டு கௌரி ஐயா ஐயா ஃபோட்டோ காட்டுங்க. மகேஷ் ஐயா ஏனது ஐயா ஃபோட்டோ காட்டி இந்த கௌரி அம்மாயா கௌரி இருக்காங்க வந்திருக்காங்களா? ஐயா ஐயா கொஞ்சம் அமைதியா ஐயா ஐயா அமைதியா இருக்கலாமா ஐயா? கிளம்பலாமா ஐயா? உட்காருங்க. இந்த அமைப்பு மூலயமா திருவேற்காடு கோயிலில் நிர்வாகம் செய்யணும்னு ஒரு சிறு கொடி தட்டி அதை வந்து யாரையும் நம்ம ராமநாத ஐயாக்கிட்ட கேட்டேன். சரி நீங்கள் கேளுங்க மேற்கொண்டு முயற்சி பண்ணலான்னு. யாருமே இல்லை. போய் தேசிகிட்ட போய் கேட்டேன், தாராளமாக அது செய்யணும். அதுக்கப்புறம் ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் மரியாதை நட்டு கொடுத்தோம்.
நிறைய பேர் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். மறுபடியும் முறையாக அழைப்பு வருவீங்க. அப்போ அவர் என்ன கேட்டார், எவ்வளோ பேர் வருவீங்கன்னு கேட்டார். ஐயா 200 பேர் தான் வருவோம், இல்லை 100 பேருக்கு மேலே வருவோம். சரி, அன்னதானம் சாப்பிடலாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. சாப்பாடு ரெடி பண்ணாங்க. புதுசாக திருச்சி இல்லை, உங்களோட போனால் திருச்சிடுறது எனக்கு தெரிஞ்சவங்க கான்செப்ட் பண்ணிச்சு. இட்லி பொங்கல் இட்லி பகலை ஒருத்தரிக்கையும், அதே மாதிரி டீ பிஸ்கெட் ஒருத்தரிக்கையும், ஸ்வீட்டு ஒருத்தரிக்கையும், டீ அந்த மாதிரி ஒவ்வொரு கற்று சிறப்பாக ஏற்பாடு பண்ண உங்களுடைய ஆசீர்வாதம் இங்கே அமைச்சிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் பணிக்கு வந்ததில்லை, இது வரைக்கும் விவகார பணிக்கு எல்லாம் வந்துக்கிறேன் நம்ம அமைப்பில் அவர் தனியாக ஒரு பணி எடுத்ததோட கஷ்டமும் வலியும் அவருக்கு தான் தெரியும். இன்றைக்கி அவர் கூட ஒருத்தர் சர்க்கர்னு இருந்ததெல்லாம் அவர் சமாளிச்சுட்டார். ஓகேங்களா? இன்றைக்கி பல பேர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல பேர் டென்ஷனே ஆகிட்டு இருக்காங்க. ஐயோ உணவு அங்கேருந்து ட்ராவல் ஆகணும். இதுக்கப்புறம் 2 கோயில் 3 கோயில் ஐயா நிர்வாகிகள் தயவு செய்து கேட்கணும். ஏமநாதன் ஐயா, ஈரோடு தங்கவேல் ஐயா நல்லா கேட்டுக்கணும். இதுக்கப்புறம் நீங்களும் 2 கோயிலில் எடுத்து அவசரப்பட்டுட்டீங்க. சென்னிமலை முருகர் கோயில் இதுவாச்சும் பக்கத்தில் ஆட்டோ இருக்குது, எல்லாம் இருக்குது. இவர் என்ன பண்ணிட்டார், சென்னிமலை முருகர் கோயிலையும் எடுத்துட்டார், கீழே சிவன் கோயில் எடுத்து அப்பனும் பிள்ளையும் வச்சு செஞ்சுட்டாங்க 2 பேரும். ஏன் சாப்பாடு 2 இடத்துக்கு பிரித்து கொடுக்கணும், டீயை 2 இடத்துக்கு பிரித்து கொடுக்கணும், பொருளை 2 இடத்துக்கு பிரித்து கொடுக்கணும். ஒன்று மலை மேலே போய் யாரும் உங்களை போய் மலை மேலே கோயில் கட்ட சொன்னது, கீழேயே 2 இடத்துல பண்ணலாம். அதை விட்டு மலை மேலே புள்ள இருப்பாரா, சரி புள்ள அங்கே இருந்தாலும் பரவாயில்ல. அவர் புள்ள அவங்க மனைவி வந்து பின்னாடி இருக்கிறாங்க, வள்ளி தேவசேனான்னு சொல்லிட்டு அவங்க போகிறதுக்கு ஒரு 1/4 கிலோமீட்டர், இங்கேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் நடக்கூட்டு பணி சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு இன்னைக்கு கோயில் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கு. இன்னைக்கு இந்த கோவில் உங்களோட பாதைக்கு வந்துருக்கு. இதுக்கப்புறம் தொடர்ந்து பணி செய்ய பெரிய கோயிலெலாம் அமைப்பு பார்த்துக்கிது. நீங்கள் பண்ண வேண்டியது குறைஞ்சிங்க, நீங்கள் பண்ண வேண்டியது ஐயா. இப்போ இவர் திருவேற்காட்டில் இருக்கிறாரு, இவருக்கு இந்த கோயில் சொந்தமாகிடுச்சு. இவர் சென்னிமலை கோயில் சொந்தமாகிடுச்சு. அவர் வல்லப்பட்டை திருநெல்மலை அவர் சொந்தமாகிடுச்சுன்னா விழவார பணி செய்யறதுக்கு சொந்தமாகிடுச்சு. கோயில் நமக்கு தெரியல, அவருக்கு டாக்டர்லாம் போயிட்டு நாங்கள் நம்ம கோயில் சொந்த கோயில் நேரம் தரிசனத்தில் போட்டு ஐயா நாங்கள் சொன்னால் நாங்கள் விழாவார பணி தெரிஞ்சிருப்போம். எத்தனை பேர் போங்க இதுக்காக சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை மாதிரி அந்தந்த உங்களோட 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற கோயில்களை எடுக்கணும். இப்போது திருமுல்லை வாயிலில் பச்சைமன் கோயில் ஃபேமஸாக இருக்குது, அந்த கோயில் எடுக்கிறீங்க. உங்கள் ஊர் எந்த ஊருங்க? பெருங்குடி கோயில்நல்லூரில் சிவன் கோயில் ஏதோ ஒன்று பெரிய கோயில் இருக்குது, கரெக்டுங்களா? அது வித்தியங்காக்காளி கோயிலுக்கு போயிட்டீங்களா? வித்தியங்காக்காளி கோயில் அது கோயில் எடுக்கலாம். அந்தந்த பகுதியில் கோவில் எடுக்கணும். அந்தந்த பகுதியில் ஒரு 10 பேர் உறுப்பினர். இப்போ வரவங்க எல்லாம் என்ன தெரியுங்களா, சுயநலமாக இருக்கிறீங்க பல பேர். அது தெரியுமா உங்களுக்கு ஏன் சுயநலமாக இருக்கிறீங்கன்னு? யாரும் கூட்டம் அதுக்கப்புறம் 2 கோயில் பத்து இடத்துல முக்கியமான வாய்ப்பு கொடுத்தது.